Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. A shout out to our other sponsor Equitas Bank, the bank behind the champions. 7% சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க earn பண்ணலாம் and attractive fixed deposit on senior citizens நீங்க earn பண்ணலாம். So go check out Equitas Bank. Senior citizen நீங்க தான். நான் சீனியர் சிட்டிசன் மச்சான், டெஃபினட்டா மறக்காத டியர் வியூவர்ஸ். நான் சீனியர் சிட்டிசன். எஸ் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஈக்விட்டாஸ் பேங்க் ஒரு அட்வான்டேஜ் என்ன, எப்படி நம்ம கேப் புக் பண்றோம் அதே மாதிரி பைக் புக்கிங்ல பேங்கிங் சர்வீஸ் பண்ணா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் அடிங்க 8150085000 ஒரு மிஸ் கால் விடுங்க போறோம். இந்த ஈக்விட்டாஸ் எக்ஸ்பிரஸ் பைக் பேங்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா போறோம். அந்த ஆப் வழியா நான் சொன்னா டக்குன்னு அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் அட் டோர் ஸ்டெப். நான் சொன்னது எப்படி ஒரு டாக்ஸி கேப்ல புக் பண்ண 8150085000 மிஸ் கால் விடுங்க போறோம். Banking service at your doorstep. அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஈக்விட்டாஸ் பேங்க்ல. A shout out to our other sponsor Pizza Hut. Pizza Hut has launched the juiciest pizza in town, the Juicylicious range. With marinated toppings, cheesier and saucier pizzas, say goodbye to dry pizzas. ஆமாண்டியா வியூவர்ஸ், பீட்சா டெட்லியா இருக்கும். இல்ல பாருங்க, ஜூசி லிஷஸ்னா போட்டு அதுல மசாலா போட்டு மேரினேட் பண்ணி டாப்பிங் கீப்பிங் போட்டு ஆஹா அப்பா ஜூ நல்லா இருக்கும். இப்ப சீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்கும் பீட்சா ஜாலியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க ஜூசி லிஷஸ் ரேஞ்ச பீட்சா இருந்து. முக்கு மேல ராஜா. ஆஹா ஏய் ஏய் கோயிந்தா ஏய் கேம்பா தான் பாத்தீங்களா நீங்க மேட்ச் அந்த அடிச்சு தள்ளிட்டா போறது ரொமாரோ ஷெப்பர்டு போட்டு என்ன அடி அடிச்சாங்க. அந்த 2 ஓவர்ல ஒரு மாட்டு அடி அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்து போயிட்டாங்க. வெல்கம் பேக் நானி சார். வெல்கம் பேக் நானி சார். என்ன நானி சார் இப்படி ஆயி போச்சு, கையில இருந்த மேட்ச் வாய்க்கு எட்டலையே, அந்த மாதிரி ஒரு மேட்சா போச்சு. வாட் அ மேட்ச் பார்த்தோம் ஜிகா. ப்ராபபிலி ஒன் ஆஃப் த மேட்சஸ் ஆஃப் தி ஐபிஎல் இந்த பர்టిక్యులர் சீசன்ல. ஆர்சிபி சரியான நாக்கு. ரொமாரியோ ஷெப்பர்ட் அன்னைக்கு சொன்ன ஒரு நாள் ஞாபகம் இருக்கா ஜிகா? ரொமாரியோ ஷெப்பர்ட் த பேட்டர், he will be there அப்படின்னு. பட் ஆயுஷ் மாத்ரே deserved a century, probably deserved to win the match. Unfortunately லாஸ்ட்ல சிஎஸ்கே could not get across the line. இன்னைக்கு அனாலிசிஸ் அது பத்தி தான். சீகா நானி சார், I'll start with you. என்ன நானி சார், என்ன இப்படி ஆகி போச்சு? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, when things go bad கையில இருக்கிற மேட்ச் கூட போயிடும்ன்றதுக்கு கிளியர் எக்ஸாம்பிள். ஏன்னா 4 overs 42ன்றது வித் 2 செட்டில் பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு கேம் வந்து 1 over to spare வின் பண்ண வேண்டிய ஒரு மேட்ச். ஆனா அதுக்கப்புறம் இந்த கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சுயாஷ் சர்மாவுடைய ஒரு ஓவர் அதுதான் ரொம்ப ரொம்ப வைட்டல். அண்ட் கடைசி ஓவர் தயால் வந்து யார்கர்ஸ் நெயில் பண்ணாரு. பட் யார்கர்ஸ் நெயில் பண்ணா கூட இட் வர் ஆல் ஃபுல் டாசஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பழைய தோனி அண்ட் வேற எதனா பேட்ஸ்மேன், அதாவது இப்போ ஜடேஜா வந்து ஆக்சுவலா செட்டிலான பேட்ஸ்மேன், டெஃபினெட்லி ஜடேஜா வந்து அதை முடிச்சு கொடுக்க முடியல. அது யார்கர்ஸ்ன்னு கிடையாது, எல்லாமே ஃபுல் டாசஸ். தே குட் ஹவ் கன்வெர்டட் இட், பட் பண்ண முடியல. ஸோ டெஃபினெட்லி அதாவது சிஎஸ்கே வின் பண்ண வேண்டிய மேட்சை தே கேவ் இட் டு ஆர்சிபின்னு தான் சொல்லணும். இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மேட்ச். அஃப்கோர்ஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட் பொழந்துட்டாரு, அதை விட்டுருங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்ற கதை இது. Chika, RCB force changes. Obviously Hazelwood கிடையாது. லுங்கி என்கிடி coming in doing a very good job. அதுக்கு தான் லுங்கி என்கிடி இங்க ஒரு பேக்கப்பா வச்சிருந்தாங்க. and today he delivered for them. Hazelwood இல்லாத பட்சத்துல வந்து 4 overs 30 runs 3 wickets. He played a very vital role Chika. ஒரு 200 plus ஸ்கோர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பெல் போடுறது செம crucial-ஆ போச்சு RCB-க்கு. But where did CSK lose the match Chika? CSK வந்து 16 overs அப்புறம் 176 for 2 அங்க பாஸ் 171 for 2. I mean, I'm just adding on to what Dhoni, Nani said. And the 171 for 2 with 4 overs 42 runs, கையில இந்த மேட்ச் துண்டா வின் பண்ணிக்க வேண்டிய மேட்ச். சரி பார்த்தனா 16th over பார்த்தா 171 for 2 4 overs 42 runs கையில துண்டா அடிச்சுக்க வேண்டிய மேட்ச். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா கையில இந்த மேட்ச் I second Nani what he said. Come on யா, ஓகே அந்த பையன் மாத்திரை அவுட் ஆனா, போர் ஃபாலோ பேட் லக் அவுட் ஆனா. அடுத்த பால் பிரெவிஸ், அண்ட் என்ன புல்லா பிரெவிஸ் வந்து why did he go for a what you call review? கையில இருந்து ரெவியூ விட்டாங்களே பாருங்க. ஃபுட்பால் நோ பால் அவுட் சைட் எக்ஸப்ட் ஃபுல் டாஸ் அவுட் சைட் எக்ஸப்ட் போறது எல்லாருக்கும் தெரியும். he himself knew it. why did they delay? அந்த ரெவியூ ஏன் டிலே பண்ணாங்க? 1 second டிலே பண்ணா 1 second டிலே பண்ணால காலி எடுத்துல மேட்ச் காலி எடுத்துல.
நாட் அ 1 செகண்ட் டிலே சிக்கா. ஆக்சுவலி இல்ல ட்விட்டர்ல இப்பதான் பார்த்தேன் நானி. யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க. 25 செகண்ட்ஸ் ஆயிருந்தது ஆக்சுவலி. 25 செகண்ட்ஸ் இஸ் ஆக்சுவலி த கவுண்ட். எக்ஸாக்ட்லி. அனி நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். 25 செகண்ட் யூஸ்வலி த டைமர் வில் கம். ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து இந்த டைமர் தெரியலையான்னு தெரியல. பட் நான் என்னமா சொல்றேன், அந்த சமயத்தை நீங்க டைமருக்குலாம் வெயிட்டே பண்ண வேணாம். நீங்க பட்ட உடனே நீங்க ஸ்ட்ரெயிட்வே இப்படி நீங்க போறது இது நீங்க வந்து எதிர கேட்கறதுக்கு சாய்ஸே கிடையாது. இது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி எ பிளண்டர் ஆன் தி பார்ட் ஆஃப் பிரவிஸ் அண்ட் ஜடேஜா. உடனே சொல்லிருக்கணும் போப்பா அப்படின்னு சொல்லிருக்கணும். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் உங்க 2 பேருக்கு கேட்கிறேன். சப்போஸ் வந்து அது வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெவ்யூ அலோவ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போம். அது வந்து நாட் அவுட்னு வந்தா அந்த பால் வந்து பட்டு பவுண்டரிக்கு போயிருக்கு. அண்ட் அந்த பவுண்டரி கவுண்ட் கிடையாதுன்றாங்க. இது என்ன ரூல்னு தெரியல. போற பத்தி விட்டு நானே நீ இதுக்கே போகலையே. நீ யூ டிடன்ட் கோ ஃபார் தி ரிவ்யூ. பத்தி பேச பிரயோஜனம். நீ ரிவ்யூ போயிருக்கணும். நீ சொல்ற மாதிரி இமிடியேட்டா ரிவ்யூ போயிருக்கணும். Why did they all wait? Why did Brevis wait? Why did Jadeja wait? அதுக்கப்புறம் போய் arguing with that umpire is no use. நானி 2 ரிவ்யூ கையில இருக்கு. You let go of solid review. Even assuming Brevis is outனே வச்சுக்கோடா. அதுக்கப்புறம் என்னடா still 7 wickets in hand. கையில இருந்த மேட்ச் விட்டோம்டா. நம்ம 6 wickets in hand. கையில இருந்த மேட்ச் விட்டோம். Actually no excuses at all. Hats off to the Rajat Patidar. He captained very well. அவன் கட்சியில பாரு மச்சான். சுயேஷ் சர்மா தோனிக்கு வெயிட் பண்ணி திருப்பி 19th ஓவர் nailed it for 18th ஓவர் திருப்பியும். அந்த லெக் ஸ்பின்னர் வச்சு எப்படி வந்து போன மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணானோ யுஜ்வேந்திர சேகல் வச்சு 18th ஓவர் இவன் சுயேஷ் சர்மா ஆல் த போலர்ஸ் சுயேஷ் சர்மா மச்சான் செமையா போட்டான் 18th ஓவர். 6 runs அந்த 18th ஓவர். அந்த NDD ஓவர் 8 runs and 2 wickets. அங்கதான் கேமே மாறிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல they couldn't quite finish it off. எண்ட்ல வந்து ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட். அப்ப கூட சீக்கா CSK should have probably won that match even after that. But hats off to Yash Dayal. நேல் பண்ணார். யாக்கர்ஸ் நேல் பண்ண நானி சார். நீங்க சொன்னது ரைட். ஆனா அந்த லோ ஃபுல் டாஸஸ் கரெக்டா நேல் பண்ணியிருந்தாரு. அண்ட் நீங்க சொல்ற பாயிண்ட் அதுதான் ரைட் நானி சார். அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அதுதான் போட போறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேபி கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஷிப் காமிச்சிருக்கலாம். அந்த ரேம்ப் ஷாட் அடிச்சிருக்கலாம், இல்லாட்டி நவுந்து போய் அடிச்சிருக்கலாம். பட் டூபே அந்த ரேம்ப் ஷாட் ஆட மாட்டார் நானி சார். அவர் அந்த நவுந்து போய் ஆட மாட்டாரு. 3 பேருமே ஆட மாட்டாங்க. அதான் பாருங்க, நீங்க ஜடேஜாவும் ஆட மாட்டாரு, தோனியும் ஆட மாட்டாரு, அண்ட் தூபேவும் ஆட மாட்டாரு. அந்த ரேம்ப் ஷாட் 3 பேருமே ஆட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் தோனி வந்து அந்த போஸ்ட் மேட்ச்ல அவரு கிளியரா சொல்லிட்டாரு, மேபி இந்த நியூ எரால வந்து we have to practice those shots அப்படின்னு சொன்னாரு. பட் ஆக்சுவலா எனக்கு என்ன தெரியுமா, தூபே வந்து ஆஃப்டர் ஆல் திஸ் அந்த ஃப்ரீ ஹிட் கிடைச்சது இல்ல, 3 balls 6 runs அந்த ஃப்ரீ ஹிட் பால். அது அந்த பாலையும் அவர் நின்ற இடத்துல இருந்தே அடிக்க ட்ரை பண்ணார். அந்த பால் வந்து he should have taken some chance. பேட்டை வந்து ஷெப்பர்ட் எப்படி விட்டார், பேட்டை வீசுறாரு. அந்த வீசவே இல்லை. he was waiting for his slot ball. அப்படி போட மாட்டாங்கல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆக்சுவலா கரெக்ட். துபே வந்து ஒரு ஆக்சுவலா பார்த்தா ஒரு 6 அடிச்சான். 6 அடிச்ச அப்புறம் உனக்கு நோ பால் கிடைச்சது. உனக்கு நோ பால் கிடைச்சது. ஃப்ரீ ஹிட் நோ பால். 6 runs win of 3 balls. வேற எந்த பிளேயர் இருந்தாலும் மேட்ச் வின்னா. வேற எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் வின்னு. 6 balls 3 runs. வேற எந்த டீம் இருந்தாலும் வின்னு மச்சான். நீ சொன்ன மாதிரி வேற எந்த டீம் இருந்தாலும் வின்னு. 3 balls 6 runs ஒரு ஃப்ரீ ஹிட் கையில எப்படியா விட முடியுமா? அத டியூப் அவன் மட்டும் தான் விடுவேன். டூபே அப்படி நான் டியூப்னு வச்சுக்கேன். டியூப் தான் விட்டுருக்கான். அப்புறம் என்னத்த பிரயோஜனம் மச்சான்? பிக் ஹிட்டர்ஸ் 6 சாமி 7 சாமி 10 சாமி 12 சாமி கையில இருந்த மாதிரி விட்டீங்கயா. ஒரு இட்ஸ் அப்படியே கிரேட் பூஸ்ட் ஃபார் CSK ல. திருப்பி பாரு சிவம் துபே அகைன். there's no use saying 266 strike rate 266 strike rate சொல்ல பிரயோஜனமே கிடையாதுடா. அதெல்லாம் சும்மா 3 பால் 8 ரன் 266 strike rateனா அதெல்லாம் அபத்தமான ஸ்ட்ரைக் ரேட். பட் ஒன்லி திங் ஐ அப்ரிஷியேட் தோனி போஸ்ட் மேட்ச் நான் முடிச்சிருக்கணும். ஐ டேக் தி ப்ளேம். ஆக்சுவலா பார்த்தா தோனி தான் முடிச்சிருக்காரு. Come on Chika. Yeah, I think I understand Dubey didn't finish it. He played only 3 balls. அதுல ஒரு 6 நேல் பண்ணாரு, 2 சிங்கிள் போச்சு. ரவீந்திர ஜடேஜா was more settled அந்த பக்கம். He still had 2 balls 5 runs to win. நீங்க அத பார்க்க மாட்டீங்களே. ரவீந்திர ஜடேஜா was extremely settled. செட்டில் ஆன ஜடேஜா, நீங்க உங்களுக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல ஜடேஜா did not strike. அத நீங்க மிஸ் பண்றீங்க. லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல ஆக்சுவலி ஜடேஜா ஸ்லோட் டவுன். அங்கதான் கேம் வாஸ் ப்ராபபிலி tilted that side. அந்த சுயேஷ் சர்மா போட்ட ஓவர் வந்து தோனி did the smart thing that over. அவர் சிங்கிள் எடுத்து கரெக்டா ஜடேஜாக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. ஜடேஜா அந்த ஓவர் ஒரு டாட் பால் வேற ஆடுவார். சோ those were the small things. He played fantastically well. வேற லெவல் ஆடினாரு. நம்பர் 4ல கேம்லாம் கையில எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆயுஷ் மாத்திரேக்கு சூப்பர் சப்போர்ட் போட்டாரு. பட் நீங்க டூபே திட்டுறீங்க லாஸ்ட்ல. ஐ தாட் இட் வாஸ்
அந்த யாரெல்லாம் ஆடினாங்களோ அந்த டைம்ல எல்லாருமே கொஞ்சம் சொதப்பினாங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது நீங்க ஜடேஜாக்கு வந்து கடைசியில வந்து அவரால் அண்டர் த பால் போவே முடியல. அதாவது நீங்க போடுறீங்க, அடிக்கணும் ட்ரை பண்றாரு தவிர ஜஸ்ட் ஒரு சிங்கிள் தான் எடுக்க முடிஞ்சது. பட் அவ்வளோ செட்டிலான ஒரு பேட்ஸ்மேனுக்கு, ஒரு 70 நாட் அவுட்ல ஆடுற பேட்ஸ்மேனுக்கு பால் ஃபுட்பால் மாதிரி தெரியும். ஸோ அந்த சமயத்துல வந்து அடிச்சிருக்கணும். ப்ராபப்ளி ஏதாவது ஹீட்டா பவர் போயிருக்கா சம்டைம்ஸ், அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஜடேஜா couldn't strike. When you look at the innings closely of Ravindra Jadeja, Nani and Chika sir, he played fantastically well. He gave 4 chances. அதுக்கு முன்னாடி ஒரு கூட அந்த பவர் பிளேல ஒரு 6 அடிப்பா, சாரி இதுல டெத்ல ஒரு 6 அடிப்பாரு, ஞாபகம் இருக்கா இல்லையா சீக்கா? உங்களுக்கு ஒரு புல் ஷாட் எங்கேயோ ஸ்டேடியம் விட்டு ஒண்ணு வெளில அடிச்சிருவாரு அவரு. ஆனால சீக்கா அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து அந்த மாதிரி கேட்ச் விட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. கையிலே போடாது, கேட்ச் விட்டு 4 ரன்ஸ். அது ஆக்சுவலி போனஸ் சிஎஸ்கேக்கு அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா. ஆக்சுவலா நீ சொல்ற மாதிரி ஆர்சிபி பழமா ஃபீல்டிங் பண்ணாங்க. 5 கேட்ச் விட்டாங்க. 5 கேட்ச் விட்ட பிறகு வின் பண்ண முடியலன்னா நானி இட்ஸ் வெரி வெரி சேட். அண்ட் நானி நான் ஏன் தெரியுமா வின் பண்ணிருந்தேன்? இட் would have been a moral booster for us. In all fairness, that 17-year-old மாத்திரை என்ன மாதிரி பேட்டிங் ஆனா வியூவர்ஸ், பிரமாதமான பேட்டிங், மாத்திரன்றேன். எனக்கு என்ன பிடிச்சது, அந்த சிறுமை took some time to settle down in earlier on. 195 strike rate, but 196 எல்லாம் பாரு, long off straight, long off straight, short up போட செம்ம புல்லு and beautiful placements to a third man and brilliant ஆ அந்த மாத்திரன்றேன். ஃபேண்டாஸ்டிக். ஆன பாரு, இமேஜின் புவனேஷ் குமார் 4-4-6-4-4 என்ன மாதிரி அடிச்சிருக்கா பாரு. 26 ரன் புவனேஷ் குமார் அடிக்கணும் ஒரு ஓவர்ல. டியர் வியூவர்ஸ், பெரிய விஷயம். Don't forget, Bhuvanesh Kumar probably is one of the best bowlers in IPL ever. Yeah. அவனா he took on Bhuvanesh Kumar and தைரியமா தில்லுக்கு துருன்னு பேட்டிங் ஆனான் பாரு. That is hats off to him. At least அவனும் சரி இந்த ஜடேஜா செம்ம பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணான். பட் ஆயுஷ் மாத்ரே, I also feel that ஆயுஷ் மாத்ரே முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சிக்கா யங்ஸ்டர் 17 years, பட் அவர் அவுட் ஆயிட்டு போனாரு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஆனா வந்து டெஃபினட்டா மேட்ச் முடிச்சிருக்கோம். தோனி இந்த போஸ்ட் மேட்ச் செரமனி, இன்ஃபேக்ட் he accepted his own mistake. சிக்கா அவரே சொன்னாரு, I should have probably struck it better. I'll take this blame on myself. What do you think about that, Chika? Yeah, I think what Dhoni also is not able to strike this ball. So low full toss. Dhoni என்ன சொன்னா போஸ்ட் மேட்ச்ல, first option is Yorker. அவன் என்ன சொன்னா, that is the bowling. What he was trying to say about CSK's bowling in death overs. ஏன்னா கடைசியில பார்த்தா the difference ரெண்டு மேட்ச்ல காணல. 19th and 20th over அந்த ஆள் வந்து 54 and 14 balls அடிச்சு போனான். 53 and 14 balls. யாரு அந்த இவன், அவன் பேரு என்ன, ரொமாரியோ ஷெப்பர்ட். எவ்வளவு 6 அடிச்சாங்க போட்டு, அணி 6 at will அடிச்சு போனான். 6 ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிச்சு அடி எங்கெல்லாம் அடிச்சா, ஷார்ட்டா போட்ட பாருங்க டிவியர்ஸ், அங்க பாருங்க 6-6 6-4 53 or 14 balls, effectively 4 runs a ball, almost every ball 4 runs and over, 4 runs a ball. பாருங்க ஒரே ஒரு செகண்ட் நானி சார். சீக்கா இப்போ ஒத்துக்கிறீங்களா ரொமாரியோ ஷெப்பர்ட் பத்தி? சரண்டர் நான் ஒத்துக்கிறேன். நான் ரொமாரியோ ஷெப்பர்ட் சொல்றேனால சீக்கா, நான் அணியோட ஆர்குமெண்ட்ல இருப்பேன். நான் என்னன்னா வியூவர்ஸ் ஆர்கியூ பண்ண, ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வேஸ்ட்ரா 30 ரன் கொடுப்பான், 36 ரன் பேட்டிங்ல போலிங்ல கொடுப்பான். இன்னைக்கு அவன் ஆக்சுவலா அவனால they almost lost the match because of him also. அவனுக்கு போலிங் கொடுத்தாங்கல்ல, ஒரு ஓவர் போட்டு மொத்திட்டாங்க. பட் இன் ஆல் ஃபேர்னஸ் இந்த பையன் கரெக்டா சொன்னான்டா கோலி ஒரு 4-5 மேட்ச் முன்னாடி. இந்த டிம் டேவிட் ரொமாரியோ ஷெப்பர்ட் 2 பேர் 20 பால் கொடுத்தா 10 6 அடிச்சிருவாங்க மச்சான். இன்னைக்கு அதான் ஆச்சு அவங்களுக்கு. டிம் டேவிட் ஸ்ட்ரைக்கே பண்ணலாம் மச்சான் இன்னைக்கு. இவன் 6 6 அடிச்சு போயிட்டான். That brings us to the Pizza Hut juicylicious moment of the day. ரொமாரியோ ஷெப்பர்ட் வேற எந்த டவுட்டும் கிடையாது. சீக்கா நிச்சயம் ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிச்சது பண்ண அப்படி வாயில ஊறிட மாதிரி அடிச்ச மாட்டேன். அப்படி போட்டு கைச்சு கொடுத்துட்டான் மச்சான். 6-4லாம் ஜாலி 60 அப்படி போட்டு அடிச்சிட்டான். அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு ரன் டிம் டேவிட் மேசிவ் ஹிட்டர், அவர் ஒரு ரன் 53 ரன் அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து ரொமாரியோ. பட் எனக்கு இதுல ஒண்ணுதான், ஜெனரலி வந்து தோனி வந்து இதை பண்ண மாட்டாரு. அதாவது அந்த இன்னைக்கு ஒரு போலருக்கு டே இல்லைன்னா அந்த போலரை பெர்சிஸ்ட் பண்ணவே மாட்டாரு தோனி. பட் ஆக்சுவலா என்ன பண்ணாருன்னா, கலீல் வந்து இன்னைக்கு ஆஃப் கலர் ரைட் வித் ஃப்ரம் த நியூ பால்ல இருந்து 2 ஓவர்ல 35 ரன்னோ 38 ரன்னோ கொடுத்து இந்த கலீலுக்கு அந்த 19th ஓவர் கம்போஜ் ஹேட் 1 ஓவர், ஜடேஜா ஹேட். பட் கம்போஜுக்கு டெஃபினெட்லி போயிருந்தாங்கன்னா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருக்க முடியாது கம்போஜ. சோ ஆர் சாம் கரன், யாரோ ஒருத்தர், எல்லாருக்கும் ஒரு ஓவர் இருந்தது. பட் ஜடேஜா நான் போயிருப்பேன் நானி சார். நான் ஜடேஜாக்கு போயிருப்பேன். ஏன்னா அந்த 18th ஓவர் பாத்தீங்கன்னா நூர் அஹமட் போட்டாரு, அடிக்க முடியல ஸ்பின்னரை.
நான் திருப்பி ஜடேஜாக்கு குத்துருப்பேன் அகேன்ஸ்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் டிம் டேவிட். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம்ல சீக்கா. 100%. நீ பாரு அவங்க சுரேஷ் சர்மா எடுத்தாங்கல்ல, எப்படி சுரேஷ் சர்மா எடுத்து வின் பண்ணி கொடுத்தாங்களே சேஸ்ல. See, all other teams are using spinners the 18th and 19th over against CSK. Why is CSK using spinners for the 18th, 17th, 18th, 19th, 20 overs? அதான் சர்ப்ரைஸ். அண்ட் என்னன்னா இன்னைக்கு ஜடேஜா நல்லா bowling போட்டான். And again, but Jadeja is not completed spell. 3 over தான் போட்டிருக்கான் இன்னைக்கும். That surprises me. So what surprised me is Dhoni said correctly in the post match speech, என்ன சொன்னா, either the death bowling for proper bowling the best is Yorkers or low full tosses. அதுதான் எஸ் தே பியூட்டிஃபுல்லா பண்ணால. இடன் போல யார்கர் பட் லோ ஃபுல் டாஸ் போட்டு முடிச்சிட்டானே பாரு அஷ்டால் இன்னைக்கு. பட் லெட்ஸ் டாக் அபவுட் தி பாசிட்டிவ்ஸ் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா இதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல 16க்கு போயிட்டாங்க சீக்கா. தே ஆர் டச்சிங் டிஸ்டன்ஸ், டாப் 2க்கு போறதுக்கே டச்சிங் டிஸ்டன்ஸ். ஏன்னா 11ல 8 வின், சிட்டிங் பிரிட்டி. அவங்களோட நெட் ரன் ரேட் ரொம்ப ஹையா இல்லைனா கூட அவங்களோட நார்மல் பாயிண்ட்ஸே ஹையா இருந்திருக்கு. அதனாலே அவங்களோட பேட்டிங்ல பாருங்களேன் சீக்கா. ஃபில் சால்ட் இன்ஜர்ட், 2 கேமா மிஸ்ஸிங். ஜேக்கப் பெத்தல் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் சீக்கா. ஒரு இட்ஸ் ஸ்டில் ஏர்லி பட் தே ஆர் லுக்கிங் லைக் அ சாம்பியன்ஷிப் சைடு. ஏன்னா இல்ல சீக்கா, அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் உள்ள வராங்களோ தே ஆர் ஆல் சிப்பிங் அண்ட் சீக்கா. ஜேக்கப் பெத்தல் இன்னைக்கு வந்தாரு, ஹீஸ் சிப்ட் இன். ரொமாரியோ ஷெப்பர்ட் இஸ் கம் இன், ஹீஸ் சிப்ட் இன். இன்னைக்கு லுங்கி என்கிடி கேம், ஹீஸ் சிப்ட் இன். They are finding players. இப்போ யாருக்காவது இன்ஜுரி, they are not able to play. ஜாஷ் ஹேசல்வுட் இல்லாம வின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அவங்களோட பிரீமியம் bowler ஃபில் சால்ட், அவங்களோட பிரீமியம் அட்டாக்கர், அவர் இல்லாம வின் பண்ணிருக்காரு. So they are doing really well and விராட் கோலி கிங் மாதிரி ஆடின்னு இருக்காரு. அன்ஸ்டாப்பபிளா தெரியுறாரு சீக்கா. பாரு விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க டெவியர்ஸ். அவன் அப்படியே ஒரு ஃபிளிக் அடிச்சான் பாரு, அந்த ஸ்கொயர் லெக்ல 6 ஒன்னு டபாக் அப்படினா பால் ஸ்கொயர் லெக்ல போய் பறக்குதுடா பால். அண்ட் his sense of timing is brilliant and running with the guys. நீ பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி அணி they are finding players to replace. அந்த விராட் கோலி ஒரு நின்னுறான். அந்த பித்தல்றவன் மச்சான் உப்பு சால்ட் உப்பு இல்லைன்னா பித்தல் அப்படின்னா வெத்தலை மாதிரி வெத்தலைன்னு தெரியுமா பித்தல் அப்படின்னா. அவங்க உப்பு இல்லைன்னா வெத்தலை பாக்கு போட்டு அடிக்கிறான் மச்சான். நம்மள வெத்தலை உப்பு இல்லைன்னா வெத்தலையில போட்டு அடிக்கிறாங்க. பாக்குதான் ஒண்ணு இல்ல அவங்க கிட்ட போட்டு என்னெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க மச்சான். கட்டை இல்லைன்னா இவன் வரான் யாரு, லுங்கி இங்கிடி மச்சான். அணி சொன்ன மாதிரி எவனோ புது பிளேயர்லாம் வேணா பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பாரு ஆர்சிபிக்கு. which never used to be the case with RCB in the past. ஆர்சிபிக்கு இன்ஃபேக்ட் ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் 11லயே பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 11ல ஆடுற இப்ப நீங்க லிவிங்ஸ்டன் ரொம்ப ஹோப் வச்சிருந்தாங்க அந்த ஒரு 12th ஓவர் ரேஞ்சுக்கு பேட்டிங்க்கு. பட் லிவிங்ஸ்டன் போனதே தெரியாத அளவுக்கு ஆயிருக்கு. லிவிங்ஸ்டனே இப்ப பத்தி பெட்டரா இருக்கு டீம் பெட்டரா இருக்கு. இப்ப ரொமாரியோ ஷெப்பர்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப பெத்தல் சால்ட் போன உடனே ஓப்பனிங் காலி ஆயிடுன்னு நினைச்சோம். பட் பெத்தல் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அவங்களுக்கு பெட்டரா இருக்கு. சோ அவர் வேற செம்மாடி அடிக்கிறாரு. அண்ட் விராட் கோலி பிளேயிங் லைக் எ சாம்பியன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த 2016ல ஆடின மாதிரி இப்போ அந்த அது நம்ம முன்னாடியே நம்ம பேசிட்டு இருந்தோம். இஃப் அட் ஆல் ஆர்சிபி ஹஸ் டு டு வெல் இட் ஷுட் பி விராட் கோலியோடைய 80% ஆஃப் தி 2016 சீசன். அது மாதிரி க்ளோஸ் டு தட் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் என்கிடி இன்னைக்கு ஹேசல்வுட் மாதிரி ஒரு பிக் பிளேயர் இல்லாத வந்து 3 for ஏதோ 28 என்னமோ போட்டிருக்காரு. 30 3 for 30 இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி அடிக்கும் போது 400 ரன் ஸ்கோர் பண்ணும்போது அது வந்து கிளாஸ் லிட்டரலி. மச்சான் இந்த பார்த்தா ரஜத் பண்ணிட்டாரு அவங்க அடிக்கல. ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த இவர் தான் தேவதத் படிக்கல் நடுவுல மெஸ்அப் பண்ணான். ஆக்சுவலி சிஎஸ்கே brought in beautifully. சிஎஸ்கே came back in the game. அப்படி என்ன ஒரு பிளைண்டர் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அவங்க ஆர்சிபிக்கு ஒரு பவர் பிளேல செமையா ஆரம்பிச்சு விட்டேன். பட் சிஎஸ்கே bowlers did brilliantly. எல்லாம் கான்ஷுல் கோம்போஜா இருக்கட்டும் எல்லாம் பாருங்க டிவர்ஸ் 6 ஓவர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல எங்கேயோ இருந்தாங்க அங்க 71 for no loss. நேரா பாருங்க அதுக்கப்புறம் 12th ஓவர்ல பாத்தீங்கன்னாலே 122 குறைஞ்சிட்டு அப்படியே ரன் ரேட். அண்ட் 15th ஓவர்லாம் பார்த்தா ஜஸ்ட் 154. 16th ஓவர்ல ஜஸ்ட் 151 அப்படின்னா ஜஸ்ட் அரௌண்ட் 9 runs தான் இருந்திருக்காங்க 16th ஓவர் கம்ப்ளீட் பண்ணிச்சே. பட் அங்கே திருப்பி அதான் என்ன சொன்னா சிஎஸ்கே நடுவுல மிடில் ஓவர்ஸ் பிரில்லியன்ட் ஜாப். சிஎஸ்கே செமையா bowling போடுறாங்க. ஈவன் நூர் அஹமத் ஸ்டார்டட் bowling well, ஜடேஜா bowled well, everybody bowled well. அந்த ஒரே ஒரு ஓவர் ஆஃப் சார் நம்ம யாரு கலீல் அஹமத் அது just changed the game completely. Tough day at work Khalil Ahmedக்கு happens la chika. He's been your best bowler actually in the season. பாத்தீங்க ஏன்னா ஷார்ட் பால்லாம் போட்டு எப்படி அடிச்சுதான் பாத்தீங்க. டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தான்டா இவன். உண்மை சொல்லிட்டுங்களா
டென்னிஸ் பால் அடிப்போம் தெரியுமா? நம்ம டென்னிஸ் பால் ஆடினா பேட் டென்னிஸ் ராக்கெட் அடிப்போம். டென்னிஸ் பால் மேட்ச்லாம் ஆடிச்சு. நானும் சின்ன வயசுல விஷயம் ஞாபகம் இருக்குது. டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. ஃப்ரண்ட் ஃபுட் அடிக்கல, பேக் ஃபுட் ஷாட்ஸ் நான் சொல்றேன். நான் பேக் ஃபுட் ஷாட்ல நிஜமாவே டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி அடிச்சான். ஃபுல் டாஸ்லாம் அலட்சியமா லாங் மேல அடிக்கிறான். டென்னிஸ் பால் பேக் ஃபுட்ல லாங் ஆன் மேல அடிக்கிறான். பேக் ஃபுட்ல மிட் விக்கெட் மேல அடிக்கிறான். எங்கேயோ மீடியம் பேசஸ் பேக் ஃபுட்ல கவர்ஸ் மேல அடிக்கிறான். பாயிண்ட் மேல அடிக்கிறான். இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுவோம்ல டிவிஎஸ், இப்ப கூட நீங்க நிறைய பேர் டென்னிஸ் பால் வீட்டுல ஆடிட்டு இருப்பீங்களே, எல்லாம் அடிச்சா நீ டென்னிஸ் பால் ஷாட்ஸ். டென்னிஸ் பால் எப்படி அந்த மாதிரி அடிச்சான் நீ போயிட்டு. I'll just go on one point further and say this, Chika. இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தாங்கன்னா ஆர்சிபிய டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஸ்பிளிட் பண்ணலாம். அவங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஐ எம் நாட் கிடிங் சிக்கா, நீங்க நிறைய ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க. ஆப்வியஸ்லி நானி சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் கெரிபியன் பிரீமியர் லீக்லயே வந்து கலக்குவாரு சிக்கா இந்த மாதிரி தான். ஆனா அவரோட பேட்டிங் டேலண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹீஸ் காட் அன் எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் டேலண்ட். ஹி வில் பி ஆஸ் குட் இஃப் நாட் பெட்டர் தென் ஆண்ட்ரே ரசில். அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்ல. நீங்க அவரை வந்து 12வது ஓவர் அமைச்சிருக்கலாம். இப்ப கூட சொல்ற ஜிதேஷ் சர்மா இந்த சீசன் அடிக்கல ஆர்சிபிக்கு, அடிக்கிற மாதிரி தெரியுது அவர். ஏன்னா மேட்ச் டு மேட்ச் ஒரு 6 இல்லாட்டி ஒரு 4 அடிப்பாரு. ஆனா அவர் பெருசா ஸ்கோர் அடிக்கல. ஜிதேஷ் சர்மா has not been the best இந்த வருஷம். ஒரு மாதிரி லெட் டவுன் தான் அவங்களுக்கு அந்த நம்பர் 4 நம்பர் 5 பொசிஷன்ல அவரு. both number 4 and number 5 actually have been a let down for RCB இந்த வருஷம். படிதார் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிச்சாரு, அதுக்கப்புறம் he hasn't scored big. ஜிதேஷ் சர்மா நம்பர், அதுக்கு முன்னாடி லிவிங்ஸ்டன் நம்பர் 5 ஆடிந்தாரு, அவர் பெருசா அடிக்கல. நீங்க பாருங்க படிதார் அந்த 64 MI மேட்சுக்கு அப்புறம் his highest score has been 25. so I think 12th over ஆனாலே சிக்கா நானி சார் அவங்க ஆக்சுவலி அப்பவே அனுப்பலாம். then they can split Tim David and Romario Shepherd. இந்த மாதிரி 2 ஹிட்டர்ஸ் வச்சுன்னு இருக்கும்போது இல்ல டெத்ல எல்லா டீமும் பயப்படுவாங்க சீக்கா. இல்ல ஒரு விஷயம் பண்ணலாம். அதாவது வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வச்சுக்காம, ஈவன் பட்டிதாரா இருந்தா கூட 12வது 13வது ஓவர்ல யார் அவுட் ஆனாலும், ஈவன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அவுட் ஆனா கூட 13th ஓவர் ஈஷூட் அப்படி வச்சுக்கணும். நீங்க வந்து ஒரு 3 டவுன் 4 டவுன் ஃபிக்ஸ் பண்ணாம நீங்க இவங்க 2 பேரும், ஏன்னா டேவிடையும் நீங்க மேல அமிச்சிட்டு இவரை பின்னாடியே வச்சுக்கலாம். ஏன்னா டேவிட் வந்து நம்ம வந்து அந்த ரெயின் எஃபெக்டட் மேட்ச்ல நம்ம பார்த்தோம், அவர் வந்து கேம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 50 அடிச்சாரு. So they can use David or Shepherd in the mari anything after the 12th over, one should come in. Parana macha, after what Ani said and you have said, no Ani, Nani, let me put it this way, dear viewers, that batting looks very dangerous. Even without Rajat Patidar scoring, even without Padikkal scoring, even without Jitesh Sharma scoring, but their batting looks very, very dangerous. Top la 2 பேர், bottom la 2 பேர் மச்சான். இதுக்கு மேல என்ன வேணும்டா? பவர் பிளேல 2 பேர் கிழிச்சு விடுறாங்க. அண்ட் விராட் கோலி வந்து சும்மா செமையா ஆடிட்டான். விராட் கோலி வேற லெவலுக்கு இருக்கான். ஒரு பேக் ஃபுட் ஒரு கவர்டை வச்சான், பஞ்ச் வச்சான். பாத்தீங்களா டேவிஸ்? இதெல்லாம் அந்த காலத்துல டெண்டுல்கர் அடிப்பான், டக்குன்னு பேக் ஃபுட் டெஸ்ட் மேட்ச் அடிப்பான். அந்த மாதிரி டக்குன்னு அடிக்கிறான் அவன். ஏன் என்ன மாதிரி ஷாட் அடிக்கிறேன் அப்படின்றான். எல்லாம் ஆத்தனிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். 1 பால் சுத்தி கித்துல அடிக்கிறதே கிடையாது. அந்த ஹுக் ஷாட் என்ன ஷாட் அது ஆக்சுவலா இப்ப பாக்கும்போது ஆர்சிபி எம்ஐ லுக் ஒரு டிஃபரெண்ட் பிளேன்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் ஃபைனல்ஸ் வர போறாங்க. குஜராத் தமிழன்ஸ மறந்துடாதீங்க, என்னோட குஜராத் தமிழன்ஸ மறந்துடாதீங்க. நம்ம தமிழ்நாடு பசங்க சாய் சுதர்ஷன் இருக்காங்க, சாய் கிஷோர் இருக்காங்க, ஷாருக் கான் இருக்காங்க. அந்த பசங்களை ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. அவங்க they have something to say definitely on the top 2 top RCB today, what I like about RCB is they never gave up. No, 442 generally teams will give up with 8 wickets in hand. Generally the shoulders will do a droop. உடனே பாரு இந்த பசங்க, they were just waiting for one breakthrough. நல்லா பண்ணா. You know, for that credit you have to give to RCB. And மச்சான் எஸ்டே இல்லனா மச்சான் வருஷம் இந்த மாதிரி சிஎஸ்கே கூட பண்ணிட்டு இருக்கான். And again dear viewers, மறக்காதீங்க அனி, நீ சொல்லி இந்த ஷோ நம்ம கமெண்ட்ரியில சொல்லி இந்த ஷோல சொல்லி அந்த லாஸ்ட் 6 ஓவர்ஸ் ஒரு நியூ பால் மாத்தினாங்க, பால் சேஞ்ச் பண்ணாங்க தெரியுமா? I think that was the key turning point of the match, Rani. Correct. And the ball change definitely again. It has been that type of season, Chika. அதனால தான் teams batting first have had a definite advantage. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. But anyway, just one last time, let's have a look at the points table. ஏன்னா எங்க இருக்காங்க டீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா RCB sitting very pretty. MI right behind them. குஜராத்துக்கு ஒரு கேம் இன் ஹேண்ட், LSGக்கு கேம் இன் ஹேண்ட், DCக்கு கேம் இன் ஹேண்ட், PBKS ஸ்டில் ஒரு கன்ஃபார்ம்டா சொல்ல முடியல நானி சார் யாரு எக்ஸாக்ட்டா டாப் 4 வர போறாங்கன்னு. எக்ஸாக்ட்லி. இப்போ ஆக்சுவலா வந்து இது 6-way ரேஸ் மாதிரி தான் இருக்கு. டாப் 4 அந்த டாப் 2 ஸ்லாட்ஸ்க்கு நான் ஏன் வந்து MI அண்ட் RCB சொல்றேன்னா, இந்த 2 டீம்ஸ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மீதி இருக்கிற மேட்சஸ்ல வந்து இவங்க வந்து எல்லா மேட்சும் தோக்குறதோ இல்லைன்னா வந்து ஒரு மேட்ச் தான் வின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் தே ஹேவ் காட்
வெரி வெரி ஸ்ட்ராங் பேலன்ஸ் சைட் ஃபார் ஆல் கண்டிஷன்ஸ். மற்ற சைடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து போலிங் வீக்கா இருக்கு அண்ட் பிபிகேஎஸ்க்கு வந்து மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ நாம இந்த எம்ஐ அண்ட் ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு டாப் 2 ஸ்லாட் ஷோரா வந்துடும். நீங்க 3-4 அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு தே ஆர் கோயிங் டு ஃபைட்ன்றது என்னுடைய ஒரு கணிப்பு. யா 3 and 4க்கு டாப் 2கே செம்ம ஃபைட் இருக்கும் நானி சார். ஏன்னா ஜிடிக்கு அந்த கேம் இன் ஹேண்ட் வில் டெஃபினெட்லி போர்ட் வெல். அவங்களும் செம்ம ஸ்ட்ராங்கா ஆடின்னு இருக்காங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் சீகா, யங்ஸ்டர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பார்ப்போமா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் a couple of questions. அங்கதான் தீபக் கூட இன்னைக்கு என்னத்துக்கு திருப்பியும் அஃப்கோர்ஸ் it was supposed to be Vansh Bedi only guys. அதுவும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். வன்ஷ் பேடி தான் ஆக்சுவலி ஆட வேண்டியது தீபக் ஹூடாக்கு பதிலா. அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் மினிட் இன்ஜுரி ஆயிடுச்சு வன்ஷ் பேடிக்கு. பட் தே வென்ட் பேக் டு தீபக் ஹூடா. அங்க அதுக்கு தீபக் ஹூடா இப்ப பாருங்க சீக்கா, பவுலிங்கும் போடுறது இல்ல, பேட்டிங்கும் வருது இல்ல அவ்வளவா. அதுக்கு நீங்க அஸ்வினே ஆட்டு போலாம். இல்ல நடுவுல விஜய் சங்கர் தான் படிதான். போட்டிங் ஆன மாதிரி பேட்டிங் ஆன மாதிரி சும்மா டீம்ல 11ல இருப்பான், ஃபில்லர் மாதிரி இருப்பான் இல்ல. இப்ப ஃபில்லர் மாதிரி இருக்கான் தீபக் ஹூடா, விஜய் சங்கர்லாம் ஃபில்லர்ஸ். யாரும் ஃபில் பண்ணி 11 ஆடி ஆகணும், யாரோ 15 பேர் கொடுக்கணும், ஒரு இந்தியன் பேர் கொடுக்கணும், இவன் பேர் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. அங்கதான் மேபி ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் இல்லாட்டி ராமச்சந்திரா கோஷன் ஒரு பிளேயர் இருக்காரு, அவரும் ட்ரை பண்ணிருக்கலாம். லாட் ஆஃப் அதர் பிளேயர்ஸ். பட் சிஎஸ்கே டெஃபினெட்லி ஸ்ரேயஸ் கோபால் ட்ரை பண்ண லெக் ஸ்பின்னர் அவங்க கையில கூட, ஸ்ரேயஸ் கோபால் கையில கூட போலிங்க. அது நீ ஸ்ரேயஸ் கோபால் ஒரு எக்ஸ்ட்ரா போலர் கிடைக்கும்ல உனக்கு, ஒரு லெக் ஸ்பின்னர். லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ். நோ எஸ் டெஃபினட்டா, எந்த டவுட்டும் கிடையாது. அதுவும் ஸ்ரேயஸ் கோபால் பெங்களூர்ல சேர்ந்தவர். இன்னைக்கு அந்த இடத்துல ஆடி இருந்தாருன்னா இன்னும் அவர் எதனா பெட்டரா பண்ணிருக்கலாம். அவர் அந்த ஊர் தானே. How are you? ஒரு 4 games பார்த்துட்டோம் ஜீகா. ஷேக் ரஷீத், are you convinced future long term? See, I thought he started off very well, and he looked like a good player. The Ruturaj guy மாதிரி ஆடுற மாதிரி இருக்கு. So I would say probably the boys under tremendous pressure. So I don't want to make any early what do you call judgment on this boy. We'll have to wait and see. But I'm highly impressed by this guy Matre, which is very good. Matre எனக்கு என்ன பிடிச்சதுன்னா கடைசியில ருத்துராஜ் கைக்கு 2020 அப்புறம் டெபிக்கலுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2020 நம்ம குவாலிஃபை ஆனது அப்புறம் ருத்துராஜ் கைக்கு 3 மேட்ச் ஆடுவான். கடைசியில 3 மேட்ச் 3 மேன் ஆஃப் மேட்ச் வாங்குவான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் பார்த்தா ருத்துராஜ் சூப்பர் பாடி இப்ப கேப்டன் பண்ண ஆரம்பிச்சா சிஎஸ்கே. So will he be the future Ruturaj Gaikwad for us? அடுத்த வருஷம் இமேஜின் பண்ணி பாரு, ருத்துராஜ் கைக்வாட் மாத்ரே ஓப்பனிங் தி பேட்டிங். எப்படி நல்லா இருக்காது அடுத்த வருஷம்? It should be a good combination. No, செம்மையா இருக்கு. பட் ஷேக் ரஷீதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 சேசிங் 160 சேசிங்னா ஷேக் ரஷீத் வில் பி வெரி குட். பட் இந்த மாதிரி பெரிய டோட்டல்லாம் வரும்போது டெஃபினெட்லி ஷேக் ரஷீத்னால அந்த மாதிரி அடிக்க முடியல. அவர் வந்து ஒரு காப்பி புக் பிளேயர் மாதிரி இருக்கார் பார்க்கும்போது. அந்த எக்ஸ்ட்ரா ஷாட்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா வெகன் ஷாட்ஸ், பேட் பாலை பனிஷஸ், குட் பாலை மாத்தி அடிக்கிறது அளவுக்கு கிடையாது. அண்ட் ஒரே பாயிண்ட் மட்டும் அனி, நீங்க வந்து அந்த ஜிடி சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா ஜிடி வந்து ஸ்டில் ஐ ஃபீல் அவங்க போலிங் அஃப்கோர்ஸ் வந்து அந்த சூரியவன்ஷில அடி வாங்கிட்டு, பட் த பேட்டிங் விச் இஸ் கிளிக்கிங் டாப் 3 எல்லா மேட்ச் ஆஃப்டர் மேட்ச். எனக்கு என்னமோ வந்து ரவுண்ட் தி கார்னர் அந்த ஜிடியோட டாப் 3ல 10 for 2 or 20 for 3 ஆக போறது. அப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கிறது தான் பிக்கெஸ்ட் question for GT, whereas RCB and MI can recover, GT cannot. Okay, why are you saying RCB can recover? RCB இப்போ 10 for 3 இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ரிகவர் பண்ணுவாங்க? அவங்களோட மிடில் ஆர்டரும் கொஞ்சம் ரொம்ப தவிச்சிருக்கு, நீங்க பாத்திருக்கீங்க. அவங்க லோவர் ஆர்டர் வந்து செமையா ஆடி இருக்காங்க. டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இன்னைக்கு எஸ்கேப் ஆனாங்க. Wouldn't that be a problem for most teams, Nani sir and Chika? 10 for 3 இருக்கும். 10 for 3 every team will struggle. Ani, that I agree with you completely. But what I think Nani is trying to say is not now. Playoff stage by any chance, 10 only like 25 power play li vechukoda, 50 for 2 vechukoda. Ani 50 for 2 in 6 overs. இந்த மாதிரி அவங்களால பண்ண முடியாது ஜிடிஆர். 50 for 2 வெச்சுக்கோ, not even 10 for 3, 50 for 2 கஷ்டப்படுவாங்க. I think they have your நீங்க நானி சார் and ஜிகா சார் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க சார். ஷாருக்லாம் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் சார். Sharaf and Rutherford will step in. Producer which a good thought maybe. Yes, Sharaf and Rutherford might step in. He's done well. But Sharaf and Rutherford we'll have to wait and see. போன மேட்ச் குடுக்கல சான்ஸ், ஏன் குடுக்கலன்னு தெரியல. We'll have to wait and see. வாஷிங்டன் சுந்தர் ஆடினார் லாஸ்ட் மேட்ச்ல. வாஷிங்டன் சுந்தர் ஒரு மேட்ச் வந்து அடிச்சிருக்காரு, ஷாருக் ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு, ஷர்ஃபேன் ரத்தஃபோர்ட் ஒரு couple of matches மிடில் ஆர்டர்ல அடிச்சிருக்காரு. Sharaf and Rutherford நல்ல பிளேயரா எனக்கு தெரியாது, நீ பாரு. அவன் கொஞ்சம் அவுட் ஆப்ஷன் போட கொஞ்சம் தேவரா, அவன் கொஞ்சம் வைட் அவுட் ஆப்ஷன் போட்டா.
இல்ல அதான் அவங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எனக்கு ஷாருக் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு வாஷிங்டன் சுந்தர் மேல நம்பி இருக்கு. சாய் சுதர்ஷன் நீங்களா சொல்றீங்க 10 for 2 10 for 3ன்னு. சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் அவ்வளவு ஈஸியா 10 for 2லாம் ஆக்க 50 மாட்டாங்க. for 2 தான் சொன்னேன். நானே தான் 10 for 2. நான் 50 for 2 சொல்லியிருந்தேன் நான். No, but Nani said it's a very good point. It has happened, but let me also clarify this to you guys. This was the same thing said about KKR last year. 10 for 2 ஆனா ஃபில் சால்ட் சுனில் நரேனும் சீக்கிரமா விட்டானா என்ன ஆகும் அவங்க எண்ட்ல 10 for 2 ஆல அப்படியே டோர்னமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க லாஸ்ட் இயர். இல்ல அது கரெக்ட். பட் இந்த டீம்ல என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாஷிங்டன் சுந்தர் கூட சொன்னீங்க. இப்போ நேத்தியோ முந்தானத்து மேட்ச் நடந்த மேட்ச்ல வந்து ஆக்சுவலா வாஷிங்டன் சுந்தர் வந்து he was not able to force SRHோட. ஆக்சுவலா அந்த இடத்துல நீங்க சொன்ன ஷாருக் கானை வந்து they are protecting ஏன்னு தெரியல. ஷாருக் கானை நீங்க வந்திருந்தாருன்னா இன்னும் ஒரு 224 the total would have gone to 240. So but நான் என்ன சொல்றேன், டெவாட்டியா வந்து ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமம் 6 அடிக்க போறாரு. ரஷீத் கானும் இஸ் நாட் இன் ஃபார்ம். சோ அந்த ஒரு 10 for 2 10 for 15 for 3 வந்ததுன்னா அன்னைக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஆர்சிபி மாதிரியோ மும்பை இந்தியன்ஸ் மாதிரியோ ஒரு ரிகவரி பண்ணி பெரிய டோட்டல் போடுறது கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் கைஸ். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு டபுள் ஹெடர். வில் ஜஸ்ட் கோ குவிக் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆன் தட் சீக்கா. KKR versus ராஜஸ்தான் ராயல்ஸ் இன் கோல்கட்டா, பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் தரம்ஷாலால ஆட போறாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் வென்யூ, ஷார்ட் வென்யூ தரம்ஷாலா. நிக்கலஸ் பூரான் அங்க அந்த குட்டி வென்யூல ஐ திங்க் ஹீல் ஹேவ் சம்திங் டு சே. ஸோ KKRக்கு மஸ்ட் வின் கேம். RR are out of it. I think KKR will beat RR tomorrow, Chika. Yeah, 100%. But I'm waiting for Suryavanshi to do something, some magic again tomorrow. I hope that boy does some magic tomorrow. Why KKR will be fantastic. I like to see the boy Suryavanshi scoring. I like to see him scoring. And in the second match, தர்மசாலால எனக்கு என்ன பயமா என்ன தோணுதுன்னா, நம்ம யாரும் எல்எஸ்சி பத்தி பேசவே மாட்டேன்றோம். நம்ம எல்லா டீம் பத்தி பேசிட்டு வந்துருவாங்க. எங்க வந்து குவைட்டா சங்கடி சாக்கல சைலண்டா எல்எஸ்சி பசங்க வந்துருப்பா. நிக்கலஸ் பூர்ணன் 6 இன்னிங்ஸ் அடிக்கல. நம்ம ஃபேவரட் பூர்ண நட்சத்திரம் என்னாச்சு தெரியல. எதுடா டேய் மச்சான், எனக்கு பூர்ண நட்சத்திரம் என்னாச்சு உனக்கு? 7 நாட்டு சனி ஆரம்பிச்சுட்டா. இப்ப குரு பயிற்சி வந்துட்டு மச்சான். குரு பயிற்சி நல்ல டைம் ஆச்சு சொல்றா. 2ஆம் தேதி குரு பயிற்சி பாரு. இனிமே நிக்கலஸ் போற 4 அடிக்க ஆரம்பிச்சிருவான் பாரு. ஓகே, அஷ்டம சனி 7.5 சனி இல்ல உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், குரு பயிற்சி நல்லா இருக்குன்றாங்க மாணி. நானே பூர சிம்மராசி பூர நட்சத்திரக்கு பூர சிம்மராசி 3ஆம் தேதி அடிக்க ஆரம்பிச்சு. 4 டைம் வந்துருச்சு. நீ நான் என்ன சொல்றேன் நீ ஆக்சுவலா எல்எஸ்ஜி வந்து நல்ல பேட்டிங் சைடு தான். பட் எனக்கு நான் ஐ வில் பேக் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் KKR நாளைக்கு ரெண்டுமே. ஏன்னா பஞ்சாப் I'm going for LSG. நாளை பாரு ரிஷப் பாரு இன்னொரு குதிரை நம்ம. டேய் ரிஷபே அடரா போட்டே டேய். சொல்லுங்க நானி சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து அவங்களுடைய போலிங் வந்து பஞ்சாபுடைய போலிங் will be definitely ஹர்ஷ்தீப், யான்சன், பாட்லெட் இவங்க எல்லாருமே will be a handful in Dharamshala conditions. Although it's a small ground, அந்த ஸ்மால் கிரவுண்ட்ல even the batsman வந்து against ஒரு சுமாரான bowling attack like LSG definitely வந்து they will be better off என்றதா எனக்கு தோன்றது. பஞ்சாப் வந்து will prevail தான் தோன்றது. அண்ட் இந்த மேட்ச்ல அப்கோர்ஸ் KKR வந்து இது பண்ணிடுவாங்க, போட்டு RR நெசுக்கிடுவாங்க. அண்ட் இவர் வேற நார்கே வேற நாளைக்கு எதனா ஆட வைப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு. நார்கேலாம் ஆடினாருன்னா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்ரி மேட்ச் நெட்ஸ்ல பாக்குறோம் வந்து மோதிட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து ஒரு ரேத் ஏத்துறாருன்னா சூப்பரா இருக்கும். அவன் கரெக்டா மொயின் அலி ஆடுவாங்க பாருங்க. ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் மேல இருக்கான்னு மொயின் அலி ஆடுவாங்க. ஜெய்ஸ்வாலும் இதுக்கும் அந்த மாதிரிதான் யோசிப்பாரு அஜிங்கியா ரஹானே. அது டவுட்டே கிடையாது. எனிவே தேங்க்யூ நானி சார், தேங்க்யூ சீகா. கேகர் மை ஒன்லி சஜஷன், அஜிங்கியா ரஹானே கேப்டனே பண்ணக்கூடாது. பெஸ்ட் எனக்கு என்ன சுனில் நரேன் கேப்டன் பண்ணும். சுனில் நரேன் கேப்டன்சி செமையா பண்றான்டா, மோட்டிவேட்டிங்கா பண்றான். நான் சுனில் அஜிங்கியா ரஹானே பசங்க கை சரியாலன்னு சொல்லி உட்காந்து சொல்லிட்டு இல்ல பேட்டிங் செமையா ஆடுறாரு சீகா. அதான் இம்பாக்ட் பிளேயர் வந்து ஆட்டி போயிடா சொல்லுவேன் நான். இம்பாக்ட் பிளேயர் ஆட்டி உள்ள போயிட்டு கை சரியாலன்னு சொல்லிட்டு நான் வந்து சுனில் நரேன் ஆடுவேன்ப்பா, அவனை கேப்டன் பண்ண சொல்லுவேன். அதே சுனில் நரேன் as a captain is a more motivating captain. போன மேட்ச் பாரு சுனில் நரேன் கேப்டன்சினால வின் பண்ணாங்க KKR against Delhi. Let's be very honest. கேப்டன்சி bowling இல்ல நீ இன்னொரு விஷயம் நோட் பண்ண, அவர் கேப்டன்சி விட்டுருங்க, ஒரு மேட்ச்ல யூ கேன் ஜட்ஜ். அவர் நம்ம பார்த்தோம் நல்லா பண்ணாரு. பட் அவர் கேப்டன்சில அவருடைய போலிங்கும் பயங்கரம் இம்ப்ரூவ் ஆயிட்டு, ஃபீல்டர் கேட்ச புடிச்சாரு, ரன் அவுட் அடிச்சாரு, கவர்ஸ்ல நிக்கிறாரு. சோ சுனில் நாராயண் வந்து எங்க ஏதோ ஒரு இடத்துல தூங்கின்னு தான் நம்ம பார்த்திருக்கோம். கேப்டன்சி கொடுத்தோடனே பார்த்தா எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல நிக்கிறாரு, த்ரோ அடிக்கிறாரு, கேட்ச பிடிக்கிறாரு, போலிங் சூப்பரா போடுறாரு. சோ அது வந்து அவரோட கேமை வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
Guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Equitas. Don't forget to check out Pizza Hut. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.